ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ தாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு காப்பி வேணும். அதாவது வர காப்பி டெய்லி காலைல அது எந்திரிச்சு குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பாடி வந்து ரீசார்ஜே ஆகாது. அதனால நான் நைட்டே வந்து டிப்பிக்கலாக காஃபி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அதை கொதிக்க மட்டும் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு. பட் இன்றைக்கி மதர்ஸ் டேன்றனால 2 பேரும் என்ன பெட்லேருந்து எந்திரிக்கவே விடலை. காப்பி அவங்களே கொண்டு பெட்லேயே கொடுத்துட்டாங்க. பல்லு தேய்க்க கூட விடலைங்க. இன்றைக்கி பெட்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லான்னு பார்க்குறீங்களா? ஆப்பிள் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுது. அதில் ஏதோ ஒரு ஓட்டை வேறு இருக்கே, பாவம், இதயத்தில் ஓட்டை போல் இருக்கே. அப்புறம் பீனட் பட்டரும் க்ரீக் யோகட்டும், அப்புறம் ஒரு ப்ரெட்டு மேலே ஒரு எக் ஆம்லேட். சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஹேண்ட்மேட் கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து படித்து இமோஷ்னல் ஆகி அழுது, வருஷத்துலேயே இந்த ஒரு நாள் தான் வாவ் இவ்வளோ ரிவார்டிங்காக இருக்கே இந்த மதர்ஹுட் அப்படின்னு தோன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. நமக்கு யாராவது சின்னதாக ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணாலே நம்ம அவ்வளோ உருகிடுவோம்ல. இந்த குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி பெட்டில் கொண்டு கொடுத்த உடனே மேட் மீ ஃபீல் வெரி வெரி ஸ்பெஷல். அப்புறம் என் சின்ன பொண்ணு எனக்கு டீ வச்சு கொடுத்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள்லாம் பெட்லேருந்தே இறங்க விடாமல் என்னை கார்ட்ஸ் விளையாட வச்சு கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு டீ எல்லாம் குடித்து ஒரு 11:30 மாதிரி தான் எந்திரிச்சு போய் நான் பல்லு தேய்ச்சி குளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, ரெகுலர் டே ஃபார் மதர் குக்கிங் தான். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலோடு சேர்ந்து கொஞ்சம் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் செஞ்சு வச்சிடலான் இருக்கேன். ஸோ ஏன்னா வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜில் திருப்பி எடுத்து வச்சா அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இன்றைக்கி ஒரு கேள்வி, இந்த வீடியோ பார்க்குற எல்லா அம்மாக்களுமாரும் எனக்கு கமெண்ட் பண்ணணும். என்னன்னா, இப்போ உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அது ஓகேவா? அதாவது ஒருத்தவங்களுக்கு பழம் வேணும், ஆனால் அந்த பழத்தோட மரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா எப்படி அது கரெக்ட் ஆகும்ல? மரத்தை வந்து நீ ஹேட் பண்ணிகிட்டே இருந்துட்டு வெறுப்பு காமிச்சிட்டே இருந்துட்டு ஆனால் அதுலேருந்து வந்த ஃப்ரூட்டை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது நியாயமே கிடையாதுல்ல. ஸோ உங்களை யாராச்சும் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிவிட்டு ஆனால் உங்கள் குழந்தைங்க கிட்ட நல்லா இருக்காங்கன்னா அது நல்ல ரிலேஷன்ஷிப்பானு எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலி அந்த மாதிரி யாரையுமே பிடிக்காது. என்னை பிடிச்சா மட்டும்தான், அதாவது என்ன நீங்கள் மரியாதையாக நடத்தினா மட்டும்தான் யூ கேன் கெட் ஆக்சஸ் டு மை கிட்ஸ். என்ன நீங்கள் மரியாதை நடத்த மாட்டீங்க, என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்க, ஆனால் என் குழந்தைங்க கிட்ட மட்டும் உறவு கொண்டாடுவீங்கன்னா அந்த மாதிரி உறவு என் குழந்தைங்களுக்கும் தேவை கிடையாது. ஏன்னா அது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை தான் நம்ம உருவாக்க போகிறோம். அப்புறம் நம்ம குழந்தைங்களும் நினைப்பாங்க, ஓ திஸ் இஸ் ஓகே. நாளைக்கு அவங்களும் வளர்ந்து போய் அடல்ட் ஆகும்போது இதே தப்பு பண்ணுவாங்க. எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு உடன்பாடு கிடையாது. இது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். பட் ஐ குட் பி ராங். நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். இது என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற மற்ற அம்மாக்கள்மாருக்கு இதை விட வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஓப்பன் டு டேக்கிங் சஜஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரஞ்சினி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் மதர்ஸ் டே. பாய்.